கர்த்தருக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான வீடியோ செய்தியின் வழியாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, நாம் வேதத்தை வாசிக்கலாம் வாங்க என்ற வீடியோ செய்தியின் வழியாக நாம் வேதத்தை வாசிப்பது எப்படி, அதில் உள்ள காரியங்கள், அதில் உள்ள அர்த்தம் எல்லாவற்றையும் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் கூட நாம் 2 சாமுவேல் புத்தகத்தை நாம் பார்க்க போகிறோம். பிரியமானவர்களை, 2 சாமுவேல் புத்தகத்தை நாம் கடைசி இறுதி பகுதியில் நாம் வந்திருக்கிறோம். பிரியமானவர்களை, 2 சாமுவேல் புத்தகம் 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம் என்று சொல்லியிருந்தேன். முதல் பிரிவு தாவீதினுடைய வெற்றிகள், எல்லா வெற்றிகளும் கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனை பாதுகாத்து வழி நடத்தினார். 2வது பகுதி தாவீதினுடைய மீறுதல் அல்லது பாவம். அருமையான தாவீது அவன் தவறு செய்கிறான், பாவம் செய்கிறான். அதனாலே அடுத்த 3வது பகுதியிலே அதனாலே வந்த விளைவுகள் இதை நாம் பார்க்கிறோம். இதனால 2 சாமுவேல் புத்தகத்திலே பார்க்கிறோம். அதிலே இறுதி பகுதியான அந்த 3 பெரும் பிரிவுகளிலே கடைசி பகுதியான பாவத்தினால் வந்த துயரங்கள், உபத்திரவங்கள் என்ற பகுதியிலே பிரியமானவர்களே 2 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம் என்று சொல்லியிருந்தேன். முதலாவது என்ன பகுதி என்றால் குடும்பத்திலே, தாவீதின் குடும்பத்திலே உபத்திரவம், அதை பார்த்து விட்டோம். 2வது தேசத்திலே, அதாவது தாவீதினுடைய அரசாட்சியிலே உபத்திரவம், அதை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, அதை கூட நாம் 4 பிரிவுகளாக பிரிக்கலாம் என்று சொல்லி இருந்தேன். முதலாவது பகுதி அப்சலோமின் முரட்டாட்டம், 2வது பகுதி அப்சலோம் கொலை செய்யப்படுதல், 3வது பகுதி தாவீது மீண்டும் அரசராகுதல், 4வது பகுதி தாவீதினுடைய அரசாட்சியை பற்றிய விளக்கங்கள், கடைசி இறுதி கால விளக்கங்களை நாம் அதில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சரிங்க பிரியமானவர்கள், எல்லோரும் உங்களுடைய வேதத்தையும் உங்களுடைய நோட்டு புத்தகத்தையும் பேனாவையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைய நாளிலும் கூட தாவீதினுடைய இறுதி காலங்களில் நடக்கக்கூடிய பகுதிகளை நாம் பார்க்க போகிறோம். இதுவும் மிகவும் அதிகமான பகுதிகளாம், அதிகமான காரியங்களையும் சில அதிகாரங்களிலே அடக்கி வைத்திருப்பதனால அதை பற்றி உங்களுக்கு நான் விளக்குகிறேன். எல்லாரும் உங்களுடைய வேத புத்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இந்த முதல் பகுதியான அப்சலோமின் முரட்டாட்டம் பகுதியிலே நாம் அப்சலோமின் முரட்டாட்டம் பகுதி என்ன பார்த்தோம் என்றால், அப்சலோம் ஓடி போகுதல், 2வது அப்சலோம் திரும்பி வருதல், 3வது அப்சலோமின் தந்திரம், 4வது அப்சலோமினுடைய முரட்டாட்டம், அவன் ராஜாவாகுதல், முரட்டாட்டம். அடுத்து 5வதாக தாவீது தப்பி ஓடுதல், 6வதாக அப்சலோம் ராஜாவாகுதல். இந்த பகுதிகளை நாம் பார்க்கிறோம். இதை முழுதுமே நான் பார்த்து விட்டோம். பிரியமானவர்களை, போன வீடியோவில் நான் சொல்லிட்டேன். அப்சலோம் ராஜாவாகுதல் 2 சாமுவேல் 16வது அதிகாரம் 15வது வசனம் முதல் 17வது அதிகாரம் 29வது வசனம் வரைக்கும் காணப்படுகிறது. அடுத்ததாக அப்சலோம் கொலை செய்யப்படுதல் பி பகுதி, அதாவது 2வது பெரிய பகுதி. அதாவது நான் என்ன சொன்னேன்னா, முதல்ல அப்சலோம் முரட்டாட்டம் சொன்னேன். கடைசியில் சொல்லப்பட்ட தாவீதின் அரசாட்சியின் துயரங்களில் 4 பிரிவுகளாக பிரிக்கலாம் என்று சொன்னேன். முதல்ல அப்சலோமின் முரட்டாட்டம், அதில் தான் சிறு 6 பிரிவுகளை சொன்னேன். அதையும் நாம் முடித்து விட்டோம். 2வதாக பாருங்க, அப்சலோமின் கொலை செய்யப்படுதல், அதையும் நாம் முடித்து விட்டோம். 3வது தாவீது திரும்பவும் அரசராகுதல் பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். பிரியமானவர்கள், முன்னோட்டமாக சில காரியங்களை உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். அப்சலோம் ராஜாவாகுதல், அதில் பாருங்க, ராஜாவாகுதல் 16வது அதிகாரத்தில் 13 முதல் 17 29 வரைக்கும் அவன் ராஜாவாக எப்படி ஆனா அவங்களுக்கு தெரியும். திருட்டுத்தனமாக என்ன செய்தான், அரசட்டு நான் போய் நான் தங்கியிருந்தேனே அந்த இடத்துல, பல இடத்துல இருக்கும்போது அங்கே பலியிடணும்னு சொல்லியிருந்தேன். ஆண்டோட்ட திரும்பவுமாக வந்தால் நான் பலியிடணும்னு சொல்லியிருந்தேன். அதனால எருசலேமுக்கு வந்ததுனால கர்த்தருக்கு பலியிட போகிறேன் என்று சொல்லி எப்ரோனில் போய் நான் ராஜாவாகி, எல்லாரும் ராஜாவாயிட்டான்னு சொன்னோன்னே அங்கேருந்து ராஜாவாயிட்டான்னு தெரிஞ்சோன்னே என்ன ஆகுது, இங்கே எருசலேம் இருக்கக்கூடிய தாவீது பயந்து தப்பி ஓடுகிறார். அப்புறம் அப்சலேம் எருசலேமுக்கு வருகிறார் என்று பார்க்கிறோம். அப்படியாக ராஜாவானார். அவர் அந்த அப்சலேமுடைய ராஜாவான காலங்கள் குறுகிய காலங்கள் தான். ஆன உடனே அவர் என்ன செஞ்சாரு, அகித்தோப்பேல கேட்கிறார், நான் என்ன செய்யணும், அடுத்து எப்படி இந்த ரிசார்ட் செய்யணும், நான் என்ன செய்யணும் அடுத்ததாகன்னு சொன்னோன்னா, அகித்தோப்பேல் சொல்றாரு, ஒரு தவறான காரியத்தை சொல்லி கொடுக்கிறார். உன்னோட அப்பாவுடைய அந்த மறுமனையாட்டிகள்கிட்ட நீ போய் பிரவேசிக்கணும்னு சொல்லி ஒரு தவறான காரியத்தை சொல்கிறார். அது அவர் முதல்ல செய்த காரியங்கள். 2வதாக அகித்தோப்பேல் என்ன செய்கிறாருன்னு, எப்படி தாவீதை முறியடிக்க வேண்டும் என்று ஒரு சொல்கிறார். திடுதுப்புன்னு நம்ம போய் நிறைய பேரோட போய் திடுதுப்புன்னு ஒரு 12,000 பேர் நான் கொண்டுட்டு போறேன், போய் திடுதுப்புன்னு போய் தாவீதோட மக்களை பார்க்கும்போது அவங்க எல்லாரும் பயந்து ஓடிடுவாங்க. உடனே நான் தாவீதை என்ன செஞ்சிருவேன், நான் கொண்டுருவேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அதை நடக்க விடாதபடிக்கு வேற ஒருவர், அங்கே இருக்கக்கூடிய ஊசா என்பவர், அதாவது தாவீதினுடைய சிநேகிதர், அவர் வேற ஒரு ஐடியா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நீங்க அப்சலோமே நீங்க எல்லா மக்களையும் நீங்க
இஸ்ரவேலில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் நீங்கள் கூட்டிக் கொண்டு, அதாவது கூட்டிக் கொண்டு நீங்கள் வந்து தாவீது கிட்ட போங்க. நீங்கள் வந்து டக்குன்னு போனீங்கன்னா தாவீது என்ன செஞ்சிருவார், திரும்பி உங்களை வந்து தாக்கி விடுவார் என்பதனால நீங்கள் என்ன செய்யணும், எல்லாத்தையும் கூட்டிக் கொண்டு அப்சலோம் நீங்களே தலைமையை தாங்கி போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ஊசாய் வந்து தாவீதுடைய நண்பர். அது மட்டும் இல்லை, அப்சலோம் அப்படி சென்றார் என்றால் அப்சலோம் இது வரைக்கும் வந்து எந்த விதமான போருக்கும் அவர் சென்றதில்லை, போர் அனுபவம் கிடையாது. மட்டுமல்ல, எல்லாரும் கூட்டிக் கொண்டு செல்வதற்குள்ளே தாவீது வேகமாக யோர்தானை கடந்து சென்று விடுவார் என்று, அல்லது தாவீது அதற்குள்ள ஒரு ஆயத்தங்களை செய்து கொள்வார் என்பதற்காக ஊசாய் வந்து அப்படி சொன்னார். பிரியமானவர்களே, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதில் தான் வந்து அப்சலோமினுடைய அரசாட்சியிலே முக்கியமான காரியங்கள். அந்த நாட்களுக்குள்ளாகவே அவர் அரசாட்சியை ஆரம்பித்து கொஞ்ச நாட்களுக்குள்ளாகவே என்ன ஆச்சுன்னா, அந்த மக்களை வந்து உடனே இந்த ஊசாய் சொன்னது போலேயே எல்லா மக்களையும் கூட்டிக் கொண்டு அவர் அப்சலோம் வந்து போருக்காக வருகிற வேளையிலே என்ன நடக்கிறது என்றால், அவர் அங்கே போருக்காக வருகிற வேளையிலே அவருடைய தலையானது கர்வாலி மரத்திலே சிக்கி கொண்டது. அவர் உட்கார்ந்திருந்த குதிரையும் அந்த பக்கம் நகர்ந்து விட்டது. இவர் வானத்திற்கும் பூமிக்குமாக தொங்கிக் கொண்டிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். உடனே யோவாப் அவரை கொன்றுவிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். யோவாப் தாவீது கொல்ல வேண்டாம் என்று சொல்லியிருந்தார். சொன்ன பிறகும் கூட சில காரியங்களில் யோவாப் தாவீதை மிஞ்சி சில காரியங்களை அவர் அங்கே செய்கிறதை பார்க்கிறோம். அப்படியாக நடந்த காரியங்களை நாம் பார்த்து விட்டோம். பிரியமானவர்களே, அப்சலோம் கொலை செய்யப்படுதல் அதை முடிந்து விட்டது. இப்ப தாவீது திரும்பமாக அரசராகுதல். இது வந்து 2 சாமுவேல் 19வது அதிகாரம் 1வது வசனம் முதல் 20வது அதிகாரம் 20வது வசனம் வரைக்கும் நீங்க பார்க்கலாம். பிரியமானவர்களே, இந்த 19, 20, 2 அதிகாரங்களிலே அநேகமான காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், இருந்தாலும் நீங்களும் இதை வேதத்திலே வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் சொல்லுகிறது நான் வந்து சுருக்கமாக உங்களுக்கு இந்த வசனங்களை மட்டும் சொல்லி உங்களை படிக்க சொல்லி நான் சொல்லலாம். ஆனால் சிலர் அநேகமான பேர் வந்து சொன்னாங்க, கர்நாடக பகுதியில் பார்த்தீங்கன்னா வேதத்தை வாசிக்காத, அதாவது படிக்க தெரியாத மக்கள் கூட இதை பார்க்கிற பொழுது மிகவும் பிரயோஜனமாக உள்ளது என்று நான் சொன்னார்கள். அதாவது அவர்கள் வேதத்தை வாசிக்க முடியாவிட்டாலும் வேதத்தை வாசிக்கலாம் வாங்க என்ற இந்த செய்தியில சொல்லப்படுகிறதான கதையையும் கருத்துக்களையும் தெரிந்து கொள்வதன் மூலமாக அவர்கள் வேதத்தை படித்த உணர்வுக்குள்ளாக ஆகிறார்கள் என்று சொன்னார்கள். பிரியமானவர்களே, எனவேதான் இந்த அப்படியே இந்த கருத்து என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு என்று சுருக்கமாக சொல்லாமல் அதை உங்களுக்கு கொஞ்சம் விரிவாகவும் நான் சொல்ல வேண்டி கடமைப்பட்டிருக்கிறேன். சரிங்க பிரியமானவர்களே, பாருங்க, தாவீது அவருடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா காரியங்களிலுமே அவர் கர்த்தருக்கு வந்து என்ன சங்கீதமாக பாடியிருக்கிறார். அதில் பார்த்தீங்கன்னா அப்சலோமுக்கு தாவீது தப்பி ஓடின போது பார்த்தீங்கன்னா அது வந்து சங்கீதம் 3வது சங்கீதத்திலே நம்ம அதை வாசிக்கிறோம். 3வது சங்கீதத்தில் வந்து நீங்கள் வாசிக்கலாம். தாவீதுக்கு தப்பி ஓடிப்போன போது கூட பார்த்தீங்கன்னா அதை எடுத்து வாசித்தீங்கன்னா அதில் அநேகமான விசுவாச வார்த்தைகள் அவர் வந்து சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்கலாம். பிரியமானவர்களே, அடுத்து பாருங்க, தாவீது வந்து பச்சைபாலத்தில் அவர் பாவத்திற்கு உட்பட்டது பிறகு அவர் மனம் வெதும்பி, அதாவது நாத்தான் வந்து அவர்கிட்ட வந்து சொல்றாரு, நீ இந்த மாதிரி தப்பு செய்துட்ட, நீ வந்து தவறு செய்துட்டேன்னு சொன்ன உடனே அவர் என்ன செய்கிறார் என்றால் உடனே கர்த்தரிடத்திலே அவர் வந்து மன்னிப்பை கேட்டு மனம் கசந்து என்னோட பாவத்தை மன்னிங்க, தயவுசெய்து உங்களுடைய பரிசுத்த ஆவியானவரை எடுத்துக்கொள்ளாம இருங்க, என்னை வந்து ஈசோப்பினால் கல்வி சுத்தி இருங்க, என்னோட அக்கிரமம் வந்து எனக்கு ரொம்ப மனதிற்கு வேதனையாக இருக்கிறது, மன்னிங்க ஆண்டவரே என்று சொல்லி 51வது சங்கீதத்தில் அவர் பாடி இருக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இப்படியாக தாவீதுக்கு மிகவும் நல்ல குணங்கள் அநேகமாக இருந்தது. தாவீது மிகவும் பொறுமையாக மட்டுமல்ல தாழ்மையாகவும் நடந்து கொண்டார். சீமையை அவரை தூசித்த பொழுது, போன வீடியோவில் சொன்னி, சீமையை வந்து அவர் தூசித்தார், கற்களை எரிந்து தூசித்தார். அப்பொழுதும் கூட இவர் என்ன செய்தார், பொறுமையாக சென்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்படியாக அவர் சொல்றாரு. அவர் பார்த்தீங்கன்னா 16வது அதிகாரம் 5லிருந்து 12 வசனம் வரைக்கும் வாசித்தீர்கள் என்றால் தேவனுடைய கரத்தையே அவர் எல்லா காரியங்களும் பார்க்கிறார். அதாவது அவர் சொல்ற கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் அவனை வந்து ஏசிருக்க மாட்டான். எல்லா காரியங்களுமே கர்த்தருடைய கரத்தை பார்க்கிறார். ஏனென்றால் அவருக்கு தெரியுது, அப்படி தவறு செய்துட்டு இதனால இந்த விளைவுகளை எனக்கு ஈடுபடுகிறது என்று அவருக்கு நன்றாக புரிந்து இருக்குது. பிரியமானவர்களே, அடுத்ததாக நீங்க பார்க்கிற பொழுது 19வது அதிகாரத்துல நம்ம வந்து சில மிகவும் கஷ்டமான சில காரியங்களுக்கு குளறுபடியான காரியங்களை பார்க்கிறோம். ஏனென்றால் தாவீது பார்த்தீங்களா, முன்பெல்லாம் கர்த்தரிடத்தில் விசாரிப்பான், ஆண்டவரே நான் யுத்தத்திற்கு போகலாமா அப்படின்னு விசாரிப்பான். அவரிடத்துல என்ன செய்வான், எல்லா காரியங்களையும் கர்த்தரோட சித்தப்படி கேட்டுதான் செய்து கொண்டிருந்தான். ஆனால் அப்சலோம் வந்து தப்பி ஓடிப்போர் இந்த காரியங்கள் இருந்த பாவம் செய்ததுக்கு அப்புறமாக நீண்ட வந்து கர்த்தரிடத்துல என்ன செய்ய எதையுமே வந்து கேட்டார், என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் என்ற காரியத்தை நம்ம வாசிக்க முடியாது. அப்படியாக அவர் வந்து
தன் மனம் போன போக்கிலே சுயநலமாக முடிவுகளை அவர் எடுத்தார் பிரியமானவர்களே. இந்த சுயநலமான முடிவுகளை அவர் எடுத்ததினாலே பிரியமானவர்களே மிதமிஞ்சிய பாசம், சில காரியங்களை பார்த்தீங்கன்னா மிதமிஞ்சிய பாசம், மிதமிஞ்சிய அன்பு எல்லாவற்றையும் அவர் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுல பாருங்க, முதல்ல பாருங்க, அந்த மகன் மீது முரட்டாட்டமான அந்த மகன் மீது இவர் மிதமிஞ்ச பாசம் வைத்திருந்தார். அவர் இறந்த பிறகு கூட அவர் அதற்காக கதறி 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 அழுதார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பொழுது கூட பாத்தீங்கன்னா யோவாப் சொல்லுவாரு, நான்கு ஆயிரம் குதிரை ஆட்கள் இவங்க இந்த நாட்டை பாதுகாக்கிற வீரர்கள், நாங்கெல்லாம் அழிந்து போகணுமா? அவன் தான் அழிந்து போகாமல் இருக்கணும்னு விரும்புறீங்களா? ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் நடக்கணும்னா அவன் அழியணும், இல்லாட்டி நாங்கள் அழியணும். இதில் எது நடக்கணும்னு நீங்க விரும்புறீங்க? நீங்க இப்படி இருக்கீங்களே என்று சொல்லி யோவாப் தாவீதை நீங்க அவர் திட்டுகிறதை நம்ம அதை பார்க்கணும். நீங்க இப்படி பண்றீங்க குற்றப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்கள். இப்படியாக தாவீது கர்த்தரிடத்திலே விசாரிக்காமல் செய்த காரியங்கள் எல்லாவற்றிலும் சில குளறுபடிகளே நடந்தது என்று நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. பாருங்க, அந்த இதுல பாருங்க, இவர் மகன் மீது ஒரு முரட்டாட்டமான அந்த மகன் மீது கூட அவர் மிதமிஞ்சிய பாசத்தை காட்டினார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரை சீமையை என்ன செஞ்சார்? திட்டி கல்லெல்லாம் போட்டு அப்படிப்பட்டவனை என்ன செஞ்சிட்டார்? அவரு மன்னித்தார். ஆக்சுவலா அவன் தண்டிக்க வேண்டும், ஆனால் அவர் அவனை மன்னித்தார். அப்புறம் பாருங்க, மேவி போசியத்தை குற்றப்படுத்துகிறார். ஆனால் இதெல்லாம் நான் இப்போ கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு விளக்கி சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, எல்லோரும் 2 சாமுவேல் 19வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 19வது அதிகாரம் 4வது வசனத்திலே வாசிக்கலாம். ராஜா தன் முகத்தை மூடிக்கொண்டு மகா சத்தமா, என் மகனே அப்சலோமே, என் மகனே என்று அலறிக்கொண்டிருந்தான். அப்போ பார்த்து அலறிக்கிட்டு வீட்டில் இருக்கிறான், ரூம்ல இருக்கிறான், வெளியே வரல, கத்தி கதறிக்கொண்டு துக்கத்தோடு இருக்கிறார். அப்பொழுது யோவாப் சொல்லுகிறார், அப்பொழுது யோவாப் வீட்டிற்குள்ளே ராஜாவினிடத்தில் போய், இன்று உம்முடைய ஜீவனையும் உம்முடைய குமாரத்திகளின் ஜீவனையும், உங்களுடைய ஜீவன், அது மட்டும் இல்ல உங்களுடைய குமாரத்தினுடைய ஜீவன், உம்முடைய மனைவிகளின் ஜீவனையும் உம்முடைய மறுமனையாட்டிகளின் ஜீவனையும் தப்புவித்த உம்முடைய ஊழியக்காரர் எல்லாரின் முகத்தையும் வெட்கப்படுத்தினீர். இன்றைய நீர் உம்மை பகைக்கிறவர்களை சிநேகித்து உம்மை சிநேகிக்கிறவர்களை பகைக்கிறீர் என்று விளங்குகிறது. அதிபதிகளும் சேவகரும் உமக்கு அற்பமானவர்கள் என்று இன்று விளங்க பண்ணுகிறீர். அப்சலோம் உயிரோடு இருந்து நாங்கள் அனைவரும் இன்று செத்து போனால் அப்பொழுது உம்முடைய பார்வைக்கு நலமாயிருக்கும் என்று நான் இன்று அறிந்து கொண்டேன் அப்படின்னு யோவாப் சொல்றாரு. பாருங்க, தாவீது எல்லா காரியங்களும் தேவனிடத்துல கேட்டுக்கொண்டு செய்தவர். இப்ப அப்சலோம் இந்த மாதிரி செய்கிறாரு, அப்சலோமை நான் வீட்டுக்கு திரும்பமாக கூப்பிடலாமா என்று சொல்லி பல காரியங்களை என்ன செய்தார் என்றால் அவர் யோவாப் சொல்லி கேட்டார். தானாகவே முடிவெடுத்தார், கர்த்தரிடம் கேட்கவில்லை. அதனால பார்த்தீங்கன்னா அவருடைய கேரக்டர் குணம் மாறுது. எதை மன்னிக்கணுமோ அதை மன்னிக்கல, எதை கோவப்படணுமோ அதை அவர் கோவப்படலை. இந்த மாதிரி அவர் செய்தார். யாருக்கு இரக்கம் காட்டணுமோ அவருக்கு இரக்கம் காட்டலை. அது இந்த வசனங்களை வாசிக்கிறோம். இதுல என்ன நம்ம தெரிந்து கொள்கிறோம் என்றால், நாம் கர்த்தருடைய கருத்திற்குள்ளே நாம் அடங்கி இருந்தோம் என்றால், கர்த்தரிடம் நாம் எல்லாவற்றையும் அவருடைய விருப்பத்தை கேட்டு அவருடைய சித்தம் என்ன என்று நாம் கேட்டு நம்முடைய வாழ்க்கையிலே நம் காரியங்களை செய்தோம் என்றால் அது எல்லாமே எப்படி இருக்கும் என்றால் அது மிகவும் சரியாக இருக்கும். அதை விட்டு நாம மிதமிஞ்சிய சிந்தனையோடு மிதமிஞ்சிய பாசத்தோடு மற்றவர்களிடம் நடந்து கொள்வது மிகவும் ஆபத்தானது பிரியமானவர்களே. ஏனென்றால் நம் சுயநலமாக முடிவுகளை எடுக்கக்கூடாது. அநேக நேரங்கள் சுயநலமாக உங்களுடைய உணர்ச்சிகளுக்கு நீங்கள் இடம் கொடுத்தீர்கள் என்றால் சில நேரங்களில் யாரிடம் அன்பு காட்ட வேண்டாமோ அவர்களிடம் அன்பு காட்டுவீர்கள், யாரிடம் பாசம் காட்ட வேண்டாமோ அவர்களிடம் பாசம் காட்டுவீர்கள், யாருக்கு ஆலயத்திலே முதலிடம் தர வேண்டாமோ அவர்களுக்கெல்லாம் நீங்கள் முதலிடம் தருவீர்கள். இதனாலே ஆலயத்திலே பல குளறுபடிகள் ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்துவிடும். எனவே நாம் எல்லா காரியங்களும் ஜெபித்து கர்த்தரிடம் கேட்டு நாம் செய்ய வேண்டும் பிரியமானவர்களே. சரிங்க, இங்க பாருங்க, நம்ம என்னென்ன காரியங்களை அவர் தவறாக செய்தார் என்று சொல்லி நாம் இப்பொழுது பார்க்கலாம். இப்பொழுது அவர் என்ன செய்கிறார் என்றால், யோவாப் மிகவும் கோபமாக அவர் சொல்லுகிறார். தாவீதை பார்த்து, ஆனால் தாவீது இடத்துல முன்பு மிகவும் அன்பு பாராட்டினவர் இப்ப அன்பு குறைந்து இருக்கிறதை பார்க்கிறோம். பாருங்க, இப்போதும் எழுந்திருந்து வெளியே உம்முடைய ஊழியக்காரர் அன்பாய் பேசும். நீர் வெளியே வராதிருந்தால் இன்று இரவு ஒருவரும் உம்முடைய தங்கியிருப்பதில்லை என்று கர்த்தர் மேல் ஆணையிடுகிறேன். அப்பொழுது உம்முடைய சிறுவயது முதல் இதுவரைக்கும் உமக்கு நேரிட்டு எல்லா தீமை பார்க்கலும் அது உமக்கு அதிகமாய் தீமையா இருக்கும் என்று சொல்லி அவரிடம் நீர் ரொம்ப கடுமையாக பேசுவதாக நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்களே. உடனே ராஜா அப்பொழுதுதான் யோசிக்கிறார், நமக்கு அப்சலோம் ஒருவர் இறந்து விட்டதை நினைக்கிறோம், அவன் உயிரோடு இருந்தால்
எல்லாருமே என்ன செய்திருப்பார்கள், நான் உட்பட பலியாகி இருப்பேன் என்று அப்புறம் நினைக்கிறார். எனவே அவர் எழுந்து வந்து ஒளிமிகு வாசலிலே உட்கார்ந்து இருக்கிறார். அவர் உட்கார்ந்திருக்க என்று கேள்விப்பட்ட பொழுது எல்லா ஜனங்களும் அவரிடம் வந்தார்கள் பிரியமானவர்களே. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ ஓடி அவரவர் தங்கள் கூடாரங்களுக்குள் ஓடி போய்விட்டார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஏன் அவர்கள் அனைவரும் ஓடி போய்விட்டார்கள்? ஏனென்றால் அவருடைய மகனுடைய அரசாட்சியின் போது அவர்கள் இஸ்ரவேலர் எல்லாம் அவரோடு இருந்தார்கள். இப்பொழுது அப்சலோம் இறந்து போனதுக்கு அப்புறமாக ஒருவேளை ராஜா நம்மீது கோபமாக இருப்பார் என்று சொல்லி அவர்கள் எல்லாம் ஓடி போய்விட்டார்கள். பிரியமானவர்களே, அவரவர் கூடாரங்களுக்கு ஓடி போனார் என்று வாசிக்கிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்ன நடக்கிறது என்றால், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவரவர் கூடாரத்துக்கு ஓடி போனவர்கள் பேசிக்கிறாங்க. அவர்கள் என்ன பேசிக்கிறாங்க என்று பார்ப்போம். 19வது அதிகாரம் 9-10. இஸ்ரவேலுடைய சகல கோத்திரங்களிலும் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் வாக்குவாதம் உண்டாகி அவர்கள், ராஜா நம்முடைய சத்துருக்களின் கைக்கு நம்மை நீங்களாக்கி விட்டார், அவர் தானே பெலிஸ்தரின் கைக்கு நம்மை தப்புவித்தார். அப்படிப்பட்ட ஒரு அரசராக இருந்தார். எல்லாம் எப்பொழுது பார்த்தாலும் பெலிஸ்தர் நம்மோடு சண்டை போடுகிற போதெல்லாம் அவர் என்ன செய்தார், விடுவித்தார். முதலிலே கூட பாருங்க, முத பார்த்தீங்கன்னா எப்படி அவர் ராஜாவானாரு. அவர் அந்த பெலிஸ்தேனை அவர் கோலியாத் என்ற பெலிஸ்தேனை கொன்றுதான் அவர் அரசாட்சிக்கு வந்தார் என்று சொல்லி தெரியும். இஸ்ரவேலுடைய சகல கோத்திரங்களில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் வாக்குவாதம் உண்டாகி அவர்கள், ராஜா நம்முடைய சத்துருக்களின் கைக்கு நம்மை நீங்களாக்கி விட்டார், அவர்தானே பெலிஸ்தரின் கைக்கு நம்மை தப்புவித்தார். இப்போது அப்சலோமுக்கு தப்ப தேசத்தை விட்டு ஓடி போனார். நமக்கு ராஜாவாக அப்சலோம் அபிஷேகம் பண்ணி வைத்த அப்சலோம் யுத்தத்திலே செத்தான். இப்போதும் ராஜாவை திரும்ப அழைத்து வராமல் நீங்கள் சும்மா இருப்பானேன் என்று சொல்லிக் கொண்டார்கள். அப்படியாக இந்த இஸ்ரவேல் ஜனங்களாம் பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க? இந்த ராஜாவை திரும்பமாக அழைத்து கொண்டு வராமல் நீங்களாம் ஏன் சும்மா இருப்பானேன் என்று சொல்லி அவர்கள் பேசிக்கொண்டார்கள். இந்த காரியம் எப்படின்னா, தாவீது அரசருடைய காதுகளிலே விழுகிறது. எல்லாரும் பேசிக்கொண்டிருப்பது ராஜாவுக்கு அவன் வீட்டுல செய்தி வருகிறது. அப்போ 11வது வசனம், அந்த வசனத்திலே அவர் என்ன செய்கிறார் என்றால், தாவீது என்ன செய்கிறார் என்று பாருங்கள். தாவீது ராஜா சாதோக் அபியத்தார் என்னும் ஆசாரியரிடத்தில் ஆள் அனுப்பி, நீங்கள் யூதாவின் மூப்பரோட பேசி ராஜாவை தம்முடைய வீட்டுக்கு திரும்ப அழைத்து வர நீங்கள் மற்றவர்களுக்கு பிந்தி போவானே. இஸ்ரவேல் மக்கள் என்னை கூட்டிட்டு போற வரைக்கும் நீங்க ஏன் வெயிட் பண்ணணும், நீங்க என்னை கூட்டிட்டு போங்க யூதா ஜனங்களே என்று சொல்லிடுறார். ஏன்னா யூதா தேசத்தை தான் இவர் அரசரானார். அதனால யூதா தேசத்து மக்கள் மீது அவருக்கு மிகவும் பிரியமான, அவர்களே நம்ம அழைத்து கொண்டு வரட்டும், எப்படி என்றாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அப்சலோம் பின்னாடி சென்றவர்கள் தானே என்று சொல்லி அவர் நினைக்கிறார். அப்ப என்ன சொல்றாருன்னா, 12வது வசனத்திலே வாசிக்கிறோம், நீங்கள் என் சகோதரர், நீங்கள் என் எலும்பும் என் மாம்சமுமானவர்கள், ராஜாவை திரும்ப அழைத்து வர நீங்கள் பிந்தினவர்களாய் இருப்பானேன் என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஆட்களை விட்டு யூதா மக்களுக்கு போய் பேசுங்க அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அமாசா இருக்கான் இல்லையா, அமாசையை நோக்கி சொல்றாரு, நீ என் எலும்பும் என் மாம்சமும் அல்லவோ, நீ யோபாவுக்கு பதிலாக என்னாலும் எனக்கு முன்பாக படைத்தலைவனாய் இராவிட்டால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்று சொல்கிறான். பாருங்க பிரியமானவர்களே, இந்த அமாசா யாருன்னா, யோவா படைத்தலைவராக இருந்தார். அப்சலோம் ராஜாவான பொழுது அவர் அமாசாவை படைத்தலைவனாக ஆக்குகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதை நீங்கள் 2 சாமுவேல் 17வது அதிகாரம் 25வது வசனத்துல நீங்க வாசிக்கலாம். இப்ப அப்படிப்பட்ட அவனை போய் என்ன சொல்றாரு, இவர் போய் அவர்கிட்ட போய் சொல்றாரு, தாவீது சொல்றாரு, நீ என் எலும்பும் மாம்சமானவனா இருக்கிற, நீ என்ன செய்யணும், நீ போய் எனக்காக சொல்லுன்னு சொல்றாரு. ஆனா பாத்தீங்கன்னா இப்படி யூதாவின் சகல மனுஷனுடைய இருதயத்தையும் ஒரு மனுஷனுடைய இருதயத்தை போல் இணங்க பண்ணினதினால் அவர்கள் ராஜாவுக்கு, நீர் உம்முடைய எல்லா ஊழியக்காரரோடும் திரும்பி வாரும் என்று சொல்லி அனுப்பினார்கள். பிரியமானவர்களே, இப்படியாக தாவீது என்ன செய்கிறார் என்றால், இந்த அமாசையை நோக்கி நீ போய் என்ன செய்யணும்னா, நீ என்னோட மாம்சமும் என் எலும்பும் மாம்சமானவன் என்று சொல்லி அமாசாவை சொல்லி நீ போய் யூதா மக்களை வர சொல்லு, அவங்கள்தான் அவங்ககிட்ட சொல்லு, நீங்க எலும்பும் என்னோட எலும்பும் மாம்சமானவர்கள், நீங்க ஒரே குடும்பமா இருக்கணும், நீங்க என்ன செய்யணும், போய் அரசரை கூட்டிட்டு வாங்க என்று சொல்லி அமாசாட்ட போய் சொல்லி யூதாட்ட சொன்னா அவன் போய் லேட்டா போறான். அதனால அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, இப்ப ராஜாவிட்ட சொல்றாங்க, நீ ராஜா, நீங்க உங்களுடைய எல்லா ஊழியக்காரோடும் நீங்க திரும்பி வாங்க, எருசலேமுக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. சரி என்று சொல்லி அவர் யோர்தானை கடந்து இந்த பக்கமாக அவர் வருகிறார். இப்ப ராஜா திரும்ப வருவதற்கு யோர்தான் மட்டும் வந்த பொழுது 4-5 பேர் எதிர்கொண்டு வராங்க. அவங்க யாருன்னு பார்ப்போம். முதலாவது பாத்தீங்கன்னா பிரியமானவர்களே, 15வது
வசனத்துல பார்க்கிறோம். ராஜா திரும்ப வருகிறதற்கு யோர்தான் மட்டும் வந்தபோது யூதா கோத்திரத்தார் ராஜாவுக்கு எதிர்கொண்டு போய் ராஜாவை யோர்தானை கடக்க கில்கால் மட்டும் வந்தார்கள். என்ன செய்யறாங்க, இந்த யூதா மக்கள்லாம் உடனே ஓடி வந்து மொத்தமா வந்து என்ன செய்ய ராஜாவை கூட்டிக்கிட்டு யோர்தானை கடந்து போயிட்டு இருந்தார். பயந்து இப்ப யோர்தானுக்கு இக்கரைப்பட்டு வருகிறார். யோர்தானை கடந்து அக்கறைப்பட்டு போனவர் சரி இக்கரைப்பட்டு அவர் வருகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் பிரியமானவர்கள். சரி, அப்படி அவர் வருகிற பொழுது ஃபர்ஸ்ட் வந்தது யாரு, யூதா கோத்திரத்தார். ரெண்டாவது யார் வருகிறார் என்று பார்த்தால் சீமேயு, அதாவது பகுரிம் ஊரானாகிய பென்யமீனாகிய கேராவின் மகன் சீமையும் என்ன செய்யறார், தீவிரித்து யூதா மனுஷரோடும் கூட தாவீது ராஜாவுக்கு எதிர்கொண்டு போகிறான். ஆனா அதுக்கப்புறம் அவன் என்ன செய்வானா, சரி மூணாவது வந்து பென்யமீன்ல இருந்து 1000 பேர் வருகிறார்கள். அடுத்து நான்காவதாக பாருங்க, சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபாவும் அவனுடைய 15 குமாரர், அவனுடைய 20 வேலைக்காரர்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள் என்றால் அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக யோர்தானை வேகமாக கடந்து போகிறார்கள். ராஜா போய் ராஜாவாகி அதுக்கப்புறமாக நம்மளை தண்டிச்சிடக்கூடாது என்று சொல்லி சீமையும் அங்கே அவர் எருசலேம் போகிறதுக்கு முன்னாடி இடையில வந்து என்னை மன்னிச்சிருங்க, தயவுசெய்து நான் தூசிச்சதெல்லாம் என்னை மன்னிச்சிருங்க, எனக்காக என்ன செய்யுங்க, நீங்கள் வந்து எனக்கு கொன்று போடாதீங்க, நீங்கள் மன்னிச்சிருங்கன்னு சொல்லி என்ன செய்கிறார், அவன் வந்து என்னோட பாவங்கள் என்னுடைய தவறுகள்லாம் நீங்கள் நினைக்காம இருக்கட்டும் மன்னிச்சிருங்கன்னு சொல்லி சீமையை சொல்லுகிறத வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் யார் வரா, அப்பொழுது சரியாக என் குமாரன் சொல்றான், இவனை வந்து நீங்க மன்னிக்காதீங்க, இவன் வந்து கர்த்தரை அபிஷேகம் பண்ண உங்களை வந்து அவன் தூசிச்சான் சீமையும், அவனை மன்னிக்காதீங்க அப்படின்னு சொல்றான். ஆனா தாவீது அரசு என்ன செய்யறாரு, அவன் மேல கோபமா இருக்கணும், அதுக்கு பதிலாக அவனை மன்னிக்கிறாரு. உன்னை மன்னிக்கிறேன், உன்னை கொலை செய்ய மாட்டேன்னு சொல்லி அது கர்த்தராய நாமத்தை கொண்டு என்ன சொல்றேன், உனக்கு உடன்படிக்கை பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஆணையிடுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பாருங்க மேவிபோசேத்துக்கு வராரு. இது வந்து 6வது மேவிபோசேத். இப்ப மேவிபோசேத்தும் ராஜாவுக்கு எதிர்கொண்டு வருகிறான். அப்போ ஆனா அவன் ரொம்ப ராஜா மேல பிரியமானவன். அவன் ராஜா போனதுல இருந்து என்னென்ன செய்யல பாருங்க, அவர் ராஜா வருகிற வரைக்கும் தன் கால்களை சுத்தம் பண்ணவில்லை, தன் தாடியை சவரம் பண்ணவும் இல்லை, தன் வஸ்திரங்களை விழுக்கவும் இல்லை. அப்படியாக அவன் சோகமாக இருந்தான். ஏன்னா எருசலேமை விட்டு ராஜா எங்க போயிட்டாரு, ஓடி போயிட்டாருன்னு சொல்லி. அப்ப திரும்பமாக எருசலேமுக்கு அவர் வருகிற பொழுது ஒரு 5-6 பேர் சொன்னேன்ல, அவங்களாம் வந்து அவருக்கு எதிர்கொண்டு வந்தார்கள் சொன்னேன்ல, யூதா கோத்திரத்தார், சீமேயு, அப்புறம் பென்யமீன் மனுஷர், அப்புறம் சீபா, அதுக்கப்புறம் வந்து மேவிபோசேத், இவங்கெல்லாம் வந்து எதிர்கொண்டு வர்றாங்க. அப்போ அவர் எதிர்கொண்டு வந்த உடனே மேவிபோசேத் கேட்கிறாரு, நீ என்னோட கூட வராமல் போனது என்னன்னு கேட்கிறாரு. ஏன்னா இடையில வந்து ஒருத்தர் இருந்தான் இல்லையா, வந்து சீபா என்கிறவன். அவன் என்ன செய்தானா, அவன் தான் இவனுடைய வேலைக்காரன். ஆனா அவன் என்ன செஞ்சானா, அவன் ராஜா வந்து இங்க போயிருந்தார் இல்லையா, அதாவது எருசலேமை விட்டு தப்பி வெளியில வந்திருந்தார் இல்லையா, வெளியில வந்த பொழுது அவன் என்ன செய்தான் என்றால் வேகமாக வந்து அப்பங்கள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு என்ன செய்யறாரு, இந்த கழுதையெல்லாம் கொண்டுட்டு வராருன்னு பாக்குறோம். வந்த உடனே வந்து பரவாயில்ல, ஆனா மேவிபோசேத்தோடைய ஊழியக்காரன், அதாவது வேலைக்காரன் தானே இவன். ஆனா மேவிபோசேத்தை பத்தி தவறாக தாவீதுட்ட சொல்றான். உங்களுக்கு தெரியுமா, அவன் வந்து என்னுடைய மக்களும், அதாவது சவுலோட மகன் தானே, பேரன் தானே, சவுலோட மக்கள் கிட்ட ராஜ்யம் வரப்போகுது, என்கிட்ட தான் ராஜ்யம் வரப்போகுதுன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி தாவீது கிட்ட என்ன செய்யறான், பிறகு மேவிபோசேத்தை பத்தி தவறா சொல்கிறான். உடனே தாவீதும் என்ன செய்கிறாரு, அதை ஏற்றுக்கொள்கிறார். எனவேதான் அந்த வசனத்துல பாத்தீங்கன்னா 27வது வசனத்துல 19-27, அவன் ராஜாவாய் என் ஆண்டவனிடத்தில் உமது அடியான் மேல் வீண் பழி சொன்னான். ராஜாவாய் என் ஆண்டவனோ தேவனுடைய தூதனை போல இருக்கிறார், உமது பார்வைக்கு நலமாய் தோன்றுகிறபடி செய்யும் என்று சொல்லி மேவிபோசேத் வந்து என்ன செய்தார் என்றால், ராஜாவுக்கு எதிர்கொண்டு வந்தோன்னா ராஜா என்ன சொல்றாரு, நீ ஏன் வந்து என்னை இவ்வளவு நாள் எங்க போன, ஏன் என்னை வந்து பார்க்க வரல, என்னோட கூட நீ ஏன் வராம போன அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப என்ன சொல்றாருன்னா, நான் வந்து அதற்கு அவன் பாருங்க, ராஜாவை என் ஆண்டவனே, என் வேலைக்காரன் என்னை மோசம் போக்கிறான். யார் வேலைக்காரன்? சீபா. அவசரமா வந்து எல்லாம் கூட்டிட்டு கழுதையெல்லாம் எடுத்துட்டு நிறைய அப்பா இதெல்லாம் கொண்டுட்டு வந்தான் இல்லையா, இது எல்லாமே யார் கொண்டு வந்தது, மேவிபோசேத் செய்ய வேண்டியது. அதுக்கு பதிலாக இவனே இதெல்லாம் கொண்டுட்டு வந்துட்டான். அதனாலதான் அவன் சொல்றான், யாரு, மேவிபோசேத் சொல்றான், அதற்கு அவன் ராஜாவாய் என் ஆண்டவனே, என் வேலைக்காரன் என்னை மோசம் போக்கினான், உமது அடியானாகி நான் முடவனானபடியினால் ஒரு கழுதின் மேல் சேனம் வைத்து அதன் மேல் ஏறி ராஜாவோட கூட போகிறேன் என்று அடியேன் சொன்னேன். ஆனா அவன் என்ன செஞ்சிட்டான்,
அவன் அப்படி வராமல் அவன் ராஜாவை என் ஆண்டவனிடத்தில் உமது அடியன் மேல் வீண் பழி சொன்னான்னு சொல்றாரு. ஆனா அப்போ கூட தாவீது வந்து அதை நம்பாம அவர் என்ன சொல்கிறார் என்றால் 29ஆம் வசனத்தில், அப்பொழுது ராஜா அவனை பார்த்து, உன் காரியத்தை குறித்து அதிகமாய் பேசுவானேன், நீயும் சீபாவும் நிலத்தை பங்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். முத சீபா வந்து அதுக்குன்னு செஞ்ச உடனே தாவீது அவருக்கு என்ன பண்ணிட்டார், உணர்ச்சி வசப்பட்டு இந்த சொத்தெல்லாம் நீயே எடுத்துக்கோ, மேய்போசத்தில் சொத்தெல்லாம் நீ எடுத்துக்கோனாரு. இப்போ மேய்போசத்துக்கு வந்தோன்னா அவர் சொல்றாரு, சரி நீயும் சீபாவும் என்ன செய்ய, பாதி ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுடைய சொத்துலன்னு சொல்றாரு. அப்போ மேய்போசத் சொல்றாரு, வேணாம் நீங்க என்ன செய்யுங்க, அவனே எல்லாத்தையும் வச்சுக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. இப்படியாக இங்க தாவீது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக நடந்து கொள்கிறார். ராஜா கடைசியாக மக்னாயிம்ல இருந்தாரு. இந்த மக்னாயிம்ல வந்து பயந்து ஒளிந்து இருந்த பொழுது ஒருவர் வந்து 3 பேர் வந்து சாப்பாடு எல்லாம் கொடுத்து கவனிச்சாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த வசனம் என்ன வசனம் என்றால் 17:27 வாசிக்கிறேன். தாவீது மக்னாயிம்ல சேர்ந்த பொழுது அம்மோன் புத்திரரின் தேசத்து ரப்பா பட்டணத்தானாகி சோபி என்னும் நாகாசின் குமாரனும் லோதேபார் ஊரானாகிய அம்மியலின் குமாரன் மாஹீரும் ரோஹிலிம் ஊரானும் கீழே யாத்தினும் ஆகிய பர்சிலாவும் அவங்களை வந்து நல்லா கவனிச்சாங்கன்னு இருக்கும். அந்த பர்சிலா என்ன செய்தார், அவனும் வந்து இங்கே ஓடி வர்றார் இவரை பார்க்க. அவர் ராஜா மக்னாமில தங்கியிருக்கும் மட்டும் அவனை பராமரித்து வந்தான். அவன் மகா பெரிய மனுஷனாக இருந்தான். 32 அதாவது 2 சாமுவேல் 19ஆவது அதிகாரம் 32வது வசனம். பர்சிலா 80 வயது சென்ற கிழவனாயிருந்தான். ராஜா மக்னாயிமிலே தங்கியிருக்கும் மட்டும் அவனை பராமரித்து வந்தான். அவன் மகா பெரிய மனுஷனாயிருந்தான். அவனும் வந்த உடனே இவர் ராஜா சொல்றார், நீ வா, அரசாங்க நான் வந்து எருசலேம் போறேன், நீ என் கூட வா, நீ எனக்கு எவ்வளவு உதவி செய்திருக்கிற, அதனால நீ வந்து என்னோட ராஜ்யத்தை கூட இரு என்று சொல்லி கூப்பிட்டான். பர்சிலா சொல்றாரு, நான் வந்து வயது சென்றவனா இருக்கோம், இன்னும் நான் எவ்வளவு நாள் உயிரோடு இருப்பேனோன்னு தெரியல, ஆனாலும் நீங்க செய்த பாராட்டை கருணைகளுக்காய் நன்றி. இனிமேல் நான் வந்தா கூட எனக்கு வந்து என்னது, நான் வந்து புசிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் எனக்கு ருசியா இருக்குமா, நான் வந்து சங்கீதக்காரிகளையும் பார்க்கறதுக்கும் எனக்கு மனசு ஒத்துக்குமா, ஏன்னா நான் வயது சென்றவனாக இருக்கிறேன், அதனாலே நான் இங்கே இருந்து என்னுடைய ஜனங்களோட நான் மரித்து அடக்கம் பண்ணப்படட்டும். என்னோட கிம்காம்ன்றது அவனுடைய மகன் நினைக்கிறேன், அவனோட கிம்காமை மட்டும் நீங்க என்ன செய்யுங்க, ராஜாவாகி ஆண்டவனோட கூட வருவான், உம்முடைய பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்யும் சொல்லி அவர் விடை பெற்றுக் கொள்கிறார். இப்படியாக அவர் என்ன செய்யறாங்க, யோர்தான் வரைக்கும் அவங்களோட வரேன்னு சொல்லி வராங்க. இப்படியாக யோர்தான் வரைக்கும் அவர்கள் எல்லாரும் வருகிறார்கள் என்று சொல்லி பார்த்தோம். சரி, இப்படியாக வந்து ராஜா வந்து யோர்தானை கடந்து இங்க வர்றாரு. யாரெல்லாம் வர்றாங்க, யூதா ஜனம் அனைத்தும் வருகிறது, இஸ்ரவேலில் பாதி ஜனம் வருகிறது. எல்லாம் இக்கரைப்படுத்தி வந்த பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் என்ன சொல்கிறார்கள் பாருங்க. இதோ இஸ்ரவேல் மனுஷர் எல்லோரும் ராஜாவிடத்தில் வந்து, அதாவது 2 சாமுவேல் 20ஆவது அதிகாரம் 41, இதோ இஸ்ரவேல் மனுஷர் எல்லோரும் ராஜாவிடத்தில் வந்து ராஜாவை நோக்கி, எங்கள் சகோதராகிய யூதா மனுஷர் திருட்டளவாய் உம்மை அழைத்து வந்து ராஜாவையும் அவர் வீட்டாரையும் அவரோட கூட இருக்கிற தாவீது மனுஷர் அனைவரையும் யோர்தானை கடக்க பண்ணது என்ன என்றார்கள். இவங்கெல்லாம் சொல்றாங்க, ஓ நாங்கெல்லாம் வந்து உங்களை கூட்டிட்டு வரல, ராஜாவை கூட்டிட்டு வரல, யூதா மனுஷர் வந்து திருட்டளவா வந்து கூட்டிட்டு வந்துட்டாங்க, இது எப்படி நியாயம், எங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கலாம்ல, அப்ப நாங்களும் வந்து இது பண்ணிருப்போமே. அப்ப யூதா மனுஷர்கள்லாம் அதுக்கு வந்து பதில் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ராஜா வந்து எங்களை சேர்ந்தவர், முத யூதா தேசத்தை தான் அரசு செய்தார், எங்களை சேர்ந்தவராக இருக்கிறார். அப்படி இருப்பதனாலே வந்து நீங்க இதுக்காக நீங்க எங்களையே கோவிக்கிறீங்க, எங்களுக்கு ஏன்னா ராஜா வந்து எதையும் அள்ளி உங்கள்கிட்ட கொடுக்காம எதை எங்கள்கிட்ட அள்ளி கொடுத்துட்டாரா, இல்லை எங்களுக்கு வந்து ஏதாவது வெகுமானம் கொடுத்துட்டாரா, நாங்க வந்து அவர் எங்களை சேர்ந்தவர் என்பதால் நாங்கள் அவரை கூட்டிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்க, இஸ்ரவேல் மனுஷரோ, அப்ப வந்து இவங்களுக்குள்ள பிரச்சனை வருது. இஸ்ரவேல் மனுஷன் என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரவேல் மனுஷரோ யூதா மனுஷருக்கு பிரதித்திரமாக, ராஜாவினிடத்தில் எங்களுக்கு 10 பங்கு இருக்கிறது, உங்களை பார்க்கிலும் எங்களுக்கு தாவீதினிடத்தில் அதிக உரிமை உண்டு, பின்ன ஏன் எங்களை அற்பமாக எண்ணினீர்கள், எங்கள் ராஜாவை திரும்ப அழைத்து வர வேண்டும் என்று முந்தி சொன்னவர்கள் நாங்கள் அல்லவா என்றார்கள். ஆனாலும் இஸ்ரவேல் மனுஷரின் பேச்சை பார்க்கிலும் யூதா மனுஷரின் பேச்சு பலத்தது. இப்படியாக தாவீது வந்த பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படியாக சொல்கிறார்கள். பிரியமானவர்களே, அடுத்து பாருங்க. அப்பொழுது பென்யமீன் மனுஷராக பிக்கிரின் குமாரன் சேபா என்கிறவன் ஒரு பேலியாளின் மகனாக இருக்கிறான். அவன் என்ன செய்கிறான் என்றால், அவன் வந்து சொல்றான், எக்காலம் ஊதி ராஜா வரும்போது தாவீதுக்கு வந்து என்ன சொல்றான், எங்களுக்கு தாவீதிடத்தில் பங்கும் இல்லை, ஈசாயின் குமாரத்தில் எங்களுக்கு சுதந்திரம் இல்லை,
இஸ்ரவேலே நீங்கள் அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விடுங்கள் என்றார். இப்போ அவனுக்கு தெரியும் பாதி இஸ்ரவேலர் வந்து இப்போ தாவீது மேல கோபமா இருக்கிறாங்க, அதனால அதை தான் இது பண்ணிக்கணும்ட்டு சேபா சொல்றான். அந்த காரியத்துல நம்ம வந்து ஏதாவது செய்யணும் அப்படின்ட்டு சேபா சொல்றான், எனக்கு வந்து தாவீதோட எங்களுக்கு உடன்பாடு இல்லை, நீங்களும் அவங்க கூடாரத்துக்கு போயிருங்க அப்படின்னு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றான். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் இவனை பின்பற்றி பாதி பேர் போயிருக்கும்போது தாவீதை விட்டு என்ன செய்யறாங்க, பிரிந்து இவர்கள் எல்லாம் பின்வாங்கி போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இப்படியாக தாவீது வந்து எருசலேமுக்கு வருகிற பொழுது இந்த மாதிரி பல காரியங்கள் நடக்கிறது பிரியமானவர்களே. இன்னும் என்னென்ன காரியங்கள் நடக்கிறது என்பது நம்ம அடுத்த செய்தியிலே நாம் பார்க்கலாம் பிரியமானவர்களே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.